எது அங்கங்கே இருக்கணுமோ அது அங்கங்கே இருந்தாலும் நாங்கள் அதான் பாட்டு கூட இருக்கு. என்ன பாட்டு சொல்லுங்க பாப்பா. அவங்களுக்கும் குலசாமி இவரு தானா? குறுக்குவேல் குறுக்குவேலு குறுக்குவேலு. இந்த பாட்டு பரமசிவன் கருத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா நீ இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. இது எப்படி இருக்கு? இது அர்த்தமுள்ள பாட்டா இருக்கும். நீயும் நானும் வாழ்ந்து வந்தோம் பரமசிவன் நெக்கில் இருந்து சினேக்கு கேட்டது கருடா ஹவாரியோ. அதுக்கு நல்லா இருக்காங்க. எப்போ சுடுதுடா மண்ணு. ஐயா என்ன ஐயா எனக்கு சொல்லுங்க. ஹாய் ஃபேம், இன்னைக்கு வந்து நம்ம தேரி குடியிருப்பில் இருக்கிற கற்குவேல் ஐயனார் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். அங்கிள் இங்கே பாருங்க வாங்க. சும்மா இடமே சும்மா பக்காவாக இருக்குது பாருங்க. காருக்கு பைசா கொடுக்கணும். காருக்கு பைசா கொடுங்கம்மா. அந்த டிசைன் எப்படி இருக்குது? அழகாக இருக்குது. எவ்வளோ? பூமி மண்ணெல்லாம் இங்கே சாஃப்டாக இருக்குது பாரு. அப்படியே கால் பாயிண்ட் உள்ளே போகுது. பஞ்சு மேலே நடக்கிற மாதிரி இருக்கு. கோயிலோட லே அவுட் ஒரு பெரும் திட்டம் ஃபியூச்சர்லையா? இல்லை இப்போ இருக்குது. அந்த கார் பார்க்கிங்லாம் புதுசாக வருது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி. மூவி இதோ இந்த மேப்லேயே தெரியுதா? சுற்றி தேரி தான் இருக்குது. நடுவில் தான் கோயில் இருக்கு. செம்மண்கல்லையும் சில ஏரியாக்களில் குட்டி ஆர்டிஷியன்ஸ் இருக்குது. ஊற்றுக்கலா? ஆமாம், ஸ்ப்ரிங் அந்த தண்ணி இருக்கும்ல இருக்கா இப்போ இங்கே? அதான் அந்த இடம் இருக்குல்ல, மார்க் பண்ணியிருக்காங்கல்ல, அங்கே இருக்கு. சரி போகலாம். ஓகே. எப்போ மண்ணு சுடுது? அதுதான் கோயில். எது மண்ணு சுட்டா கோயில? பற்றி அந்த பார்ட் ஆஃப் த எக்ஸிக்யூஷன் பிளான் இஸ் கோயிங் ஆன் ஹியர் அந்த வால்ஸ். என்ன ஆடிட்டோரியம் மாதிரியா? அது தெரியல என்னன்னு. இது ஆடிட்டோரியம். அதுதான். போர்டு வச்சிருக்காங்கல்ல, கற்குவேல் ஐயனார் இப்படி வரணும் அப்படி போகணும். இதெல்லாம் ஃபுல்லாக டைல்ஸ் போட்டுருவாங்க. ஐயோ இப்படியே நல்லா இருக்கு. டைல்ஸ் எல்லாம் போட்டால் நல்லா. ஆமாம். பில்டிங்லாம் ஒரு போது போட்டு வருவாங்க. பாருங்க அழகாக இல்லை? என்னமா இருக்கும் அதெல்லாம்? காலம் இல்லை எதுக்கு அப்படி பக்தர்கள் அந்த வழியாக சுற்றி போக வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம். ஏன்னா கூட்டம் வந்து கற்குவேல் ஐயனார். இது சிவதேவத்தில் தாங்க இருக்கிறாரு. முன்முகப்பு மண்டபம். வா இங்கே வா. அதான் நல்லா இருக்குல்ல இந்த மண்டபம். நம்ம ஐயனாரை மெயினாக பார்க்கறதுக்கு முன்னாடி அவரை சுற்றி வந்து நிறைய சின்ன சின்ன சாமிகள்லாம் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்லேயே. ஸோ அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஐயனாரை பார்க்க போகிறோம். இந்த கோயில் வந்து அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக இப்போ தான் புதுசாக பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தரை வந்து பலன்னு இருந்தது. அவ்வளோ க்ளீனாக இருந்தது தரை. இப்போ ஏதாவது லைட்டாக சின்னதாக பூ கொட்டினா கூட அவங்க அப்பப்போ க்ளீன் பண்ணுறாங்க அந்த தரையை. இங்கே ஒரு அம்மன் சன்னதி இருக்குது. நம்ம ஐயனாரை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்க்கலாம். சரி வாங்க நம்ம இப்போ ஐயனார் பார்த்துட்டு வரலாம். நீங்கள் சொல்லுங்கள் கொஞ்சம் கோயிலை பற்றி. கார்த்திகை மாதம் இந்த கோயிலுடைய விசேஷம். கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 1ஆம் தேதியிலிருந்து 30 நாள் வில் அடிப்போம். ஐயாவுடைய கதைகள் படிக்கும். 30 நாளைக்குமே வில் அடிப்போம். வில்லுப்பாட்டை இது அங்கே கலையரங்கத்திலே இங்கே நாங்கள் பூசாரி அடிப்போம். ஓகே. நாங்கள் ஐயாவுடைய கதைகள் அந்த வில்லுப்பாட்டினா அந்த மாதிரி கதைலாம் கிடையாது. இது வந்து ஐயா உண்மையான நடந்த கதை.
அந்த கதையை நாங்கள் ஐயாவுக்கு 2 நேரம் அடிப்போம். 2 நேரம் 30 நாளைக்கும் அடிப்போம். அந்த 30 நாளைக்கு அடித்து முடிஞ்சு வந்து அந்த கார்த்திகை மாதம் 30 நாள் தான் திருவிழா. அந்த அது சில நேரத்தில் மார்கழி 1 வரும், சில நேரத்தில் கார்த்திகை 7 வரும். அந்த 30 நாள் அன்னைக்கு ஐயாவுக்கு திருவிழா 4 நாள் நடக்கும். பிரம்மாண்டம் நடக்கும். இந்த ஜஸ்டி முருகன் ஜஸ்டி கூட்டத்தோட பாதி கூட்டங்கள் நல்லா இதில் ஐயாவுடைய இது. அந்த காலத்தில் வந்து கோவிலுடைய நகைகள் திருடிருக்கு. அதனால் அந்த சுவாமி அன்னைக்கு அந்த இதில் சம்காரம் பண்ண சொல்லிட்டார். அது சம்காரம் பண்ணுறதுனா அந்த சம்காரம் பண்ணுற இடத்த அதை புனிதமாக ஆக்கிட்டார் அந்த இடத்த. அதெல்லாம் அதில் இருந்து மண் எடுத்துகிட்டு போனால் ரொம்ப விவசாயிகளுக்கு, கடைகளுக்கு, தொழிலுக்கு, நம்ம வீடுகள்னா அதை மண் எடுத்து போய் நம்ம வீடு கட்டிக்குவோம், ஒரு இடம் வாங்கிக்குவோம். எந்த இதுனாலும் அதோடைய அந்த மண் எடுத்து போனால் ஒரு அது அந்த மண்ணெடுக்கு தான் பக்தர்கள் நிறைய பேர் வருவாங்க. அந்த இடமே ஃபுல்லாக பள்ளமாகவே ஆயிடுச்சு. இதான் அந்த கோயிலுடைய விசேஷம். ஆமாம். எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. இதில் போகணும்ல. அதோட ஐயனாரோட சன்னதியை சுற்றி நிறைய சாமியோட சிலைகள் இருந்தது. அவங்களோட பேர்லாம் கூட புதுமையாக இருந்தது. இப்போ சாமியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஐயர் சொன்னார்ல சம்ஹாரம் பண்ண இடம், அதை தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்க்க போகும்போது அந்த மண்ணில் நடந்து போனோம்ல, அந்த மண் வந்து அவ்வளோ சுடுது. மரத்தோட நிழலில் நடக்கும்போது எதுவும் தெரியல, பட் மர நிழல் இல்லாதப்போ வந்து அவ்வளோ சூடுங்க மண். இவங்க 2 பேர் எப்படியோ சூடு தாங்கிடுறாங்க, ஆனால் என்னால் தாங்கவே முடியல. ஃபுல்லாக ஓட்டம்தான். Come on, baby. Come on. நல்லா இருக்கு ஆனா.
வாங்க அங்கிள் எப்படி வாங்க சரி ஓடி வாங்க Come on, Babel, let's go on a bullet too. Bye, let's go. You are done. மரம் சக்தி குடு எல்லாரும் அங்கே எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா ரெக்கார்டா இதா ரெக்கார்டில் தான் இருக்கு. நீ வரியா வா எது இல்லை வா ஸ்டெப் மாதிரி தான் இருக்கு காய் மரத்தில் யார் துணிச்சிட்டா பாத்தியாருமா பிடிச்சியாரு அது கையில் என்ன வச்சிருக்கிற பார்த்து அங்கிள் வா ஸ்லீப்பிங் ஏரியா அங்கே செம்மையா இருக்குல்ல அங்கிள் சீட்டா